ஐ வுட் நாட் சே இட்ஸ் மேஜர் சர்ஜரி. பேஷண்ட் எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது, அது மேஜராக மைனரான்றது. யூஸ்வலாக நான் என்ன சொல்லணும்னா, அவங்க வந்து ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டி மாற்றுறதுக்கு ஒரு 1 hour ஆகலாம். அண்ட் ஒரு 3 days வந்து அவங்க வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளோதானா? ஸோ இன்ஃபேக்ட் we are even trying to see whether we can discharge them the same day. இப்போதைக்கு அது நடைமுறை. ஸோ நான் ரெகுலராக சொல்கிறது, வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புவாங்க உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இந்த மாதிரி எனக்கு சொந்தக்காருக்கு இந்த தேய்மானத்துக்கு எக்ஸ்ரே அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணலான்னு கேட்பாங்க. நான் அவங்களுக்கு ஜோக்கிங்காக சொல்லுவேன், இந்த எக்ஸ்ரே கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், ஆனால் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்ககிட்ட பேசணும். ஸோ பேசினா தான் எனக்கு தெரியும் அவங்க எந்த அளவுக்கு தேய்மானத்தில் வழியில் இருக்காங்க. வழியில் என்ன ஒன்றும் பண்ண தேவையில்லை. வி கேன் ஜஸ்ட் அட்வைஸ் them. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணாலே நம்ம முடிஞ்ச அளவுக்கு சர்ஜரிஸை வந்து அவாய்ட் பண்ணலாமா டாக்டர்? சர்ஜரி அவாய்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் டெஃபினட்டாக வந்து அவங்க ஜாயிண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா எஸ். வெல்கம் டு another episode of Kauvery podcast. இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் பாலமுருகன், சீனியர் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக்ஸ் இருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இந்த சாட் ஜிபிடி, ஏஐ எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அதே அளவுக்கு கன்ஃபியூஷனாகவும் இருக்குது டாக்டர். ஒரு நீ பெயின் அப்படின்னு போனால் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணிக்கிட்டா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுது. அப்போ எடுத்த உடனே சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷனா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் ஏற்படுது. ஸோ ஒருத்தருக்கு எந்த ரீசனில், எந்த சுச்சுவேஷனில் ஹிப் ஆர் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணலாம் டாக்டர்? ஸோ இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா பொதுவாகவே வந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அவங்கக்கிட்ட போனால் ஒரு சர்ஜனாக இருக்கிறதுனால எப்போவுமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி தான் சொல்லுவாங்கன்ட்டு ஒரு பேஷண்ட்ஸ் மத்தியில் ஒரு பயம் இருக்குது. சாட் ஜிபிடியில் இருக்கிறது நல்லது தான் எங்களுக்கு. ஏன்னா வந்து அது குழப்பிடும் பேஷண்ட்ஸை. ஓகே. ஸோ அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி முட்டி மாற்று ஆப்ரேஷன் இல்லை இடுப்பு மாற்று ஆப்ரேஷன்றது வந்து ஒரு எண்ட் ஸ்டேஜ் ஆர்த்ரைட்டிஸ். அதாவது மூட்டும் எலும்பு உராயிற தன்மைன்னு சொல்லுவோம். அதாவது மூட்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா குறுந்தெலும்பு ஒரு கார்ட்லேஜ் இருக்கும், கோட்டிங். அந்த கோட்டிங் இயற்கை எல்லாருக்கும் இருக்கிறதுனால தான் வந்து நம்ம நார்மலாக வழியெல்லாம் நடக்க முடியுது. அந்த கார்ட்லேஜ் தேயறதை நம்ம தேய்மானம்னு சொல்லுவோம். ஸோ எலும்புக்கோ இல்லை லிகமெண்ட்ஸ்க்கோ ஒன்றும் ஆகாது அந்த தேய்மானத்தில். ஃபுல்லாகவே தேய்மானம் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த எலும்பு உராயிறது வந்து புண்ணும் உராயிற மாதிரி. அதனால தான் அவங்க நிற்கும் போது நடக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க, அந்த பேஷண்ட் வந்து அந்த வலினால், அந்த ஆர்த்ரைட்டிஸ்னால கஷ்டப்படுறாங்க. அவங்களோட நடைமுறை வாழ்க்கையை பண்ணிக்க முடியல, ஒரு 10-20 மீட்டர் நடக்க முடியல வலி இல்லாமல், அவங்க ஆசைப்படுற விஷயங்களை பண்ண முடியல. அதே மாதிரி அவங்க வந்து இன்ஜெக்ஷன்ஸ், ஃபிசியோதெரப்பி, மாத்திரைகள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பல மாதங்களாக வலியோடு இருக்கிறாங்க, தொடர்ந்து இருக்கிறாங்கன்ற போது பொதுவாக ஆர்த்தோபெடிக் சர்ஜன் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து தேய்மானத்துக்கு நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டோ ஹிப் ஆர் நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணலான்னு சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே சமயம் ரொம்ப வலியோடு இருக்கிறவங்க வந்து பயம் இல்லாமல் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் அஃப்கோர்ஸ் த ஃபைனல் டெசிஷன் வில் பி ஆல்வேஸ் டேக்கன் பை த பேஷண்ட். ஏன்னா இது வந்து ஒரு வலி சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் நாங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்தாலுமே பேஷண்ட் முடிவு பண்ணுறது தான். அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும், அவங்க நல்லா வலி இல்லாமல் நடக்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இது சஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் இது எண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்தியன் சினாரியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இந்த முட்டி வலி, இந்த இடுப்பு வலியெல்லாம் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். வயசாக இதெல்லாம் வரதான் செய்யும் அப்படிங்கிறத ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் எடுத்துக்கிறாங்க. அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்டேஜ் கிட்ட தான் அவங்க கிட்ட வராங்க. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு எண்ட் ஸ்டேஜை வந்து நெருங்கிடுது அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஒரு பெயின் வந்து எந்த ஒரு பார்டரை கிராஸ் பண்ணும் பொழுதே நம்ம டாக்டரை வந்து ரீச் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ இதுவும் இந்த ட்ரெண்டு மாறிட்டு வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட மதர் காலத்துலலாம் வந்து தேய்மான வலி, மூட்டு வலின்றது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லைஃபாக எடுத்துப்பாங்க. அதை அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க லைஃப் ஸ்டைலையும் வந்து அவங்களோட அந்த மொபிலிட்டியை குறைச்சிப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை நம்ம வந்து வி கேன் டேக் அவர் லைஃப். ஒன்று, உங்கள் வலிக்காக உங்களோட லைஃப் ஸ்டைலை குறைச்சிக்கிறது, விச் ஐ வுட் நாட் ப்ரிஃபர். ரெண்டாவது, இந்த வலியை குறைச்சி நம்ம எப்படி ஆக்டிவாக இருக்கிறது. டில் த லாஸ்ட் டே ஆஃப் அவர் லைஃப் வி நீட் டு பி ஆக்டிவ். நம்ம உடம்பு வந்து மெஷின் மாதிரி கிடையாது. வி நீட் டு பி ஆக்டிவ் ஃபார் அவர் ஜாயின்ஸ் டு பி ஹெல்தியர். ஸோ அதனால் வந்து இப்போ பீப்புள் ஃபார்ச்சுனேட்லி அந்த அவேர்னஸ் வந்ததுனால வந்து அவங்க ஆக்டிவாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ஆக்டிவாக இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால வந்து ஒரு நாள் 2 நாள் ஒரு மூட்டு வலிக்கு வந்து அவங்க டாக்டர் வரணும்னு அவசியம் கிடையாது. there are a lot of home remedies. ஒரு பேராசிட்டமால் மருந்து எடுத்துக்கலாம், இல்லை தைலம் தடவிக்கலாம். ஒரு காரணம் இல்லாத வலி தொடர்ந்து இருக்குது, அந்த வலி முட்டி வீங்குது, முட்டி சிவப்பாகுது, நடக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு 100 meters கூட நடக்கிறது கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு அது புதுசாக தெரியும். ஸோ அவங்க they need to read their body. ஸோ அவங்களுக்கு எனக்கு வந்து இந்த மூட்டு என்னமோ வந்து ஏதோ கஷ்டம் கொடுத்துட்ருக்கு, தொடர்ந்து பல நாட்கள் நான் அப்சர்வ் பண்ணிட்டு வரேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து டாக்டர் வந்தாங்கன்னா ஏர்லி ஸ்டேஜாக இருந்தாலுமே நம்ம வந்து அதை வந்து மேற்கொண்டு அதிகமாக தான் பார்த்துக்கிறதுக்கு நிறைய வகைகள் இருக்குது.
அண்டு தேய்மானம் எல்லாமே வந்து ஒரு ரெகுலர் தேய்மானம்னு சொல்ல முடியாது. முடக்குவாதம், ரொமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி நோயினால் கூட வந்து தேய்மானம் வரலாம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க ஏர்லி ஸ்டேஜில் வந்தாங்கன்னா அதுக்கான காரணம் கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா தேய்மானம் குறைச்சிக்கலாம். அண்ட் யூ ரிவர்ஸ் தி தேய்மானம். ஸோ அவங்க கொஞ்சம் ஏர்லியாக வந்தாங்கன்னா we can help them. ஓகே. இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி இதில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி ரெண்டுமே பார்க்கவே வந்து ஒரு பெரிய வார்த்தைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு டாக்டர். ஸ்டில் அது வந்து ஒரு மேஜர் ஆப்ரேஷனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில்? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ என் உடம்புல நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கு. அப்போ அது ஒரு மேஜர் ஆப்ரேஷனா டாக்டர்? இன்னைக்கு அது சேஃப் தானா? ஸோ இது ரொம்ப நல்ல கேள்வி. ஆக்சுவலாக எல்லா பேஷண்ட்டும் சொல்கிறது இது நீ ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட்னா அவங்களோட எண்ணம் என்ன இருக்குன்னா வந்து முட்டியை மாற்றிடுவாங்கன்னு நினைப்பாங்க. பேர் தான் ரீப்ளேஸ்மெண்ட். ஆக்சுவலாக ரீப்ளேஸ்மெண்ட்டை வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. நீ ரீசர்ஃபேசிங் ஆர் நீ ஆர்த்ரோபிளாஸ்டி. ஆர்த்ரோனா ஜாயிண்ட், பிளாஸ்டினா அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஸோ அவங்களோட மூட்டை வந்து நம்ம இம்ப்ளான்ட், அதாவது இந்த கோட்டிங் கார்ட்லேஜ்னு சொன்னோம் இல்லையா, அந்த கார்ட்லேஜ் இழந்த கார்ட்லேஜை வந்து நம்ம திரும்ப வந்து ஒரு செயற்கையாக ஒரு மெட்டல் வச்சு நம்ம ரீசர்ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக்கலி அவங்களோட எலும்பு, அவங்க லிகமெண்ட்ஸ்லாம் அப்படி தான் இருக்க போகுது. அவங்களோட போனை வந்து நம்ம ஷேப் பண்ணி அந்த இயற்கையாக இருக்க வேண்டிய கார்ட்லேஜ் பதில் செயற்கையாக வந்து ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுனால அவங்க வழி தான் நடக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று அலைன்மெண்ட் சரியாயிடும், இன்னொன்று வந்து அந்த கோட்டிங் போனதை வந்து நம்ம செயற்கையாக பொறுத்துறோம். ஸோ இது ஆக்சுவலி நீ ரீசர்ஃபேசிங் சர்ஜரி. அப்போ வந்து முட்டியை எடுத்து மாற்றி வைக்கிறது அப்படி கிடையாது. இமேஜினேஷன்லாம் வந்து போய் தான் இல்லையா? கண்டிப்பாக போய் தான். ஏன்னா முட்டி மாற்று ஆப்ரேஷன் இருக்குது. அது வந்து சில தவிர்க்க முடியாத பிரச்சனைகள்னால வந்து அவங்க மூட்டையை மாற்றுற அளவுக்கு ஸ்டேஜ்லாம் போகும். பட் தேய்மானத்துக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது நீ ரீசர்ஃபேசிங் ஆர் நீ ஆர்த்ரோபிளாஸ்டின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்டிங்கன்னா அது வந்து மேஜர் சர்ஜரி. மேஜர் சர்ஜரின்றது சொல்லலாம். ஏன்னா அவங்க வாழ்க்கையே அது வந்து ஒரு திருப்பு முனையாக இருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து வலியோடு கஷ்டப்படுறவங்க வந்து அந்த சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு 6 வாரம் 2 மாதத்துக்கு அப்புறம் வந்து அவங்க ஒரு புது லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால அது மேஜர் சர்ஜரின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நவீன காலத்தில் நம்ம ஒரு அனஸ்தீஷியா வந்து இது வந்து ரீஜனல் அனஸ்தீஷியா, அதாவது கால் மட்டும் மறுத்து போகிற மாதிரி தான் இன்ஜெக்ஷன் கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு அந்த ஹார்ட்டில் போகிற அந்த அனஸ்தெட்டிக் லோட்லாம் கம்மியாகும். அண்ட் சொஃபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ், ரோபோட்டிக் சர்ஜரிஸ் அண்ட் கம்ப்யூட்டர் நேவிகேஷன், அலைன்மெண்ட் ஃபிலாசபிலாம் மாறி இருக்குது. அந்த மெட்டல் டிசைன்ஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிறதுனால வந்து ஐ வுட் நாட் சே இட்ஸ் மேஜர் சர்ஜரி. பேஷண்ட் எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது அது மேஜராக மைனரான்றது. யூஸ்வலாக நான் என்ன தான் சொல்லணும்னா அவங்க வந்து ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டி மாற்றுறதுக்கு ஒரு 1 hour ஆகலாம். அண்ட் ஒரு 3 days வந்து அவங்க வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளோதானா? ஸோ இன்ஃபேக்ட் we are even trying to see whether we can discharge them the same day. இப்போதைக்கு அது நடைமுறையில் கஷ்டம், பட் ஃபியூச்சரில் அது வரலாம். இப்போ 2-3 நாள் அவங்க வீட்டுக்கு போயிடலாம். பை 3rd day they'll be active. அதாவது அவங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. ஒரு 6 வாரத்தில் வந்து அவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அப்படின்ற போது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ மேஜர் சர்ஜரி. ஸோ அப்போ அது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ பேஷண்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல என் லைஃப் சேஞ்சிங்க்கு இது மேஜரான விஷயம். பட் மெடிக்கல் டெர்மினாலஜில இட்ஸ் another day of a normal procedure. It's a major event for the patient. Okay. ஆனா மேஜர் சர்ஜரி மைனர்ன்றதுனா எப்பவுமே வந்து பேஷண்ட் எடுத்துக்கிறது தான் இருக்கு. எங்களுக்கு வந்து நாங்க ரெகுலரா பண்றதுனால அது மைனரா தோணலாம். பட் நம்ம சொல்லி புரிய சொன்னா I think they understand that it is transforming surgery but may not be a major surgery. நீ ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஆர்த்தோஸ்கோபி இன்னொரு வார்த்தை பயன்படுத்துறேன் டாக்டர். இது ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னா என்ன? ஸோ ஜாயிண்ட் ஆர்த்ரோபிளாஸ்டி அப்படின்ற ப்ரொசீஜர் வந்து கீ ஹோலில் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து தெளிவுபடுத்திக்கணும். ஏன்னா அது நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. கீ ஹோல் மூலமாக நம்ம ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. கீ ஹோல் சர்ஜரினா வந்து இப்போ நார்மலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியோ இல்லை ஒரு ஃப்ராக்சர் ஃபிக்சேஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இன்செஷன் வந்து தோலில் ஸ்கின்ல வந்து பெருசாக போடுவோம். ஒரு 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் இருக்கும். அது வந்து ஓப்பன் சர்ஜரின்னு சொல்லுவோம். கீ ஹோல்ன்றது வந்து இப்போ நம்ம லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி காமனாக பண்ணுறதுனால எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும். அப்பெண்டிக்ஸ் இது பண்ணுறதுக்கு, கோலிசிஸ்டமி பண்ணுறதுலாம் வந்து நம்ம சின்ன ஒரு ஹோல் மூலமாக வந்து கேமரா பொருத்தி நம்ம த்ரூ தி கேமரா ஒன்லி வி ஒர்க். வி ஒன்லி வாட்ச் அ மானிட்டர் when we are doing it. அதே மாதிரி எல்லா ஜாயின்ட்ஸ்க்குமே பண்ணலாம். முக்கியமாக வந்து நம்ம நீக்கும் ஷோல்டருக்கும் வந்து பலவிதமான கார்ட்லேஜ் குருந்தெலும்பு பிரச்சனைகளுக்கும் அந்த லிகமெண்ட் டயருக்கும் வந்து வி டூ கீ ஹோல். ஸோ கீ ஹோல்ன்றது யூஸ்வலாக என்னென்னா ஒரு தொலை போட்டுட்டு நம்ம வந்து கேமரா வச்சு நேக்கடையில் வந்து பார்க்குற மாதிரி ஃபுல்லாக ஜாயிண்ட் ஃபுல்லாக என்னன்ற ப்ராப்ளம் பார்த்துட்டு என்ன பிரச்சனை இருக்கோ அதே டைமில் வந்து நம்ம சரி பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இது வந்து இட் இஸ் பாசிபிள் ஃபார் அ லிகமெண்ட் இன்ஜுரிஸ். குயிக் ரெக்கவரி, பிளட் லாஸ் கிடையாது, பேஷண்ட்டுக்கு பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து தே கேன் கோ ஹோம் ஆன் த சேம் டே ஈவினிங். ஸ்கார் ரொம்ப கம்மி, பெயின் கம்மி. மோர் தென் அஃப்கோர்ஸ் ஸ்கார் இப்போ முக்கிய மக்கள் அதை எதிர்பார்ப்பாங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்காரை விட அந்த வலி அவங்க ரீஹாபிலிட்டேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிளட் லாஸ் ஆப்ரேஷன் பண்ணும்போது பிளட் லாஸ் ரொம்ப மினிமலாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக கீ ஹோல் ஹஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட் the way we treat ligament injuries. ஷோல்டர்ஸ்க்கு பண்ண முடியுமா டாக்டர்? ஷோல்டருக்கும் பண்ணலாம். ஸோ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா வந்து யங் பீப்புளுக்கு வந்து விளையாடும் போது ஷோல்டர் டிஸ்லோகேஷன் ஆகும், மூட்டு விலகிடும்.
ஸோ மூட்டு விலகிறவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான லேபர்ன்ற ஒரு மசில் வந்து லிகமெண்ட் வந்து டேர் ஆகிடும். ஸோ அது ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு 20-25 இயர்ஸ் பேக் வந்து இதுதான் பண்ணிட்டு இருந்தோம், ஓப்பன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஃபார்ச்சுனேட்லி கீஹோல் மூலமாகவே சரி பண்ணலாம். 2-3 இன்ஜெக்ஷன், சின்ன இன்ஜெக்ஷன் தான். அன்றைக்கி ஈவினிங் ஒரு நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க வீட்டுக்கு போயிடலாம். ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து ஆக்டிவாக இருக்கலாம். அண்ட் வயதானவங்களுக்கு வந்து ரொட்டேட்டர் கஃப் டேர் அப்படின்ற ஒரு நோய் இருக்குது. அது ரொம்ப காமனான ப்ராப்ளம். கையை பேஷண்ட் தூக்க முடியாமல் போயிடும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மசில் வந்து டேராக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம கீஹோல் மூலமாகவே சரி பண்ணலாம். ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவங்களுக்கு ரெக்கவரி ரொம்ப குயிக்காக இருக்கும். ஸோ ஒரு சினாரியோ இன்சிடென்ட் நம்ம சொல்லிப்போம் டாக்டர். ஒரு 50 ஏஜில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து இவங்களுக்கு சர்ஜரி வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வைங்களேன். பட் அவங்க நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க அது பேஷண்ட்ஸோட கால் தான் அந்த சர்ஜரி எடுத்துக்கணுமா அப்படிங்கிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓகே நம்ம ஒரு ஜாகிங் பண்ணலாம், இனிமேல் நம்ம ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைலை வச்சுக்கலாம், ஜிம் போகலாம் அப்படின்ட்டு அந்த என் ஸ்டேஜில் ஜிம்மையோ இல்லை ஒரு நியூ ஆக்டிவிட்டிலையோ அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னா அது அந்த ஸ்டேஜை எவ்வளோ இன்னும் வேர்ஸனாக மாற்றும்? ஸோ தேய்மானம் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா வந்து அவங்க வலிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து வாழ்க்கையை இது பண்ணிக்கலாம், டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் இதுவும் ஒரு மித். அதாவது தேய்மானம் இருக்கிறவங்க வந்து நிறைய நடக்கக்கூடாது, படியேறக்கூடாது, கீழே சப்பனம் போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் தப்பு. ஸோ ஒரு பேஷண்ட்டால் இப்போ தேய்மானது ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் வந்து ஒரு எக்ஸ்ரேல வந்து தேய்மானம் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா அந்த பேஷண்ட் வந்து எனக்கு வலியே இல்லை, இதுக்கு தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் நான் அவங்களை ஒன்றுமே பண்ண வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா தேய்மானம் இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. தேய்மானத்தினால வலி இருக்கிறவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ வலி இல்லாதவங்கள ஒன்றுமே இல்லை. வி கேன் ஜஸ்ட் அட்வைஸ் தம் ரெகுலர் எக்ஸசைஸ் அரௌண்ட் த நீ ஜாயின் அண்ட் தென் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். பட் அந்த தேய்மானத்தினால அவங்களுக்கு வலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற போது வந்து நம்ம வி சஜஸ்ட் தம் ட்ரீட்மெண்ட் அக்கார்டிங் டு தி இது பெயின். ஸோ அவங்க ஆக்டிவாக இருக்கலாம். ஏன்னா ஆக்டிவாக இருக்கிறது தான் வந்து ஆக்சுவலி இட் பி ப்ரொடெக்டிவ் ஃபார் த ஜாயிண்ட். அந்த மூட்டு தேய்மானம் இருந்தாலுமே ஃபார் சம் ரீசன் நம்ம சர்ஜரி இப்போதைக்கு வேண்டாம், மெடிசின்ஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் மட்டும் போதுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா மூட்டை சுற்றி இருக்க தசைகள்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம், மசில் ஸ்ட்ரென்தனிங். மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால வந்து அவங்க மூட்டுக்கு போகிற லோடுக்கு பதிலாக மசில்ஸ் அந்த லோடு எடுத்துக்கிறதுனால அந்த மூட்டுக்கு வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ரீஹாபிலிட்டேஷன் வில் பி அ ஃபல்க்ரம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். நீ எந்த ஆப்ஷன் எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் தான் வந்து மெயின் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இது டிபெண்ட்ஸ் ஆன் பேஷண்ட் டு பேஷண்ட், அவங்க அந்த பெயின் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. கரெக்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸ்ரே இப்போ காமிக்கிறாங்க, அந்த மாதிரி 10 பேர் வந்து அதே எக்ஸ்ரே ஃபைண்டிங்கோட வராங்கன்னா 10 பேரும் ஒரே விதமாக இருக்க மாட்டாங்க. அந்த எக்ஸ்ரேவோட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஆக்டிவாக இருப்பார், ஃபஸ்ட் டைம் வந்து கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவார். இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா வீல் சேரில் வருவாங்க, ரொம்ப வலி இருக்குன்னு. ஸோ ஏன்னா வலின்றது ஒரு சப்ஜெக்டிவ் ஃபினாமினா. அதனால் வந்து எக்ஸ்ரே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கலாமே தவிர டிசிஷன் ஆன் த ட்ரீட்மெண்ட் வந்து பேஷண்ட்டோட பெயினை பொறுத்து தான். ஸோ நான் ரெகுலராக சொல்கிறது வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புவாங்க உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இது மாதிரி எனக்கு சொந்தக்காருக்கு இந்த தேய்மானம் இருக்குது, எக்ஸ்ரே அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணலான்னு கேட்பாங்க. நான் அவங்களை ஜோக்கிங்காக சொல்லுவேன், இந்த எக்ஸ்ரே கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், ஆனால் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்ககிட்ட பேசணும். ஸோ பேசினா தான் எனக்கு தெரியும் அவங்க எந்த அளவுக்கு தேய்மானத்தில் வலியில் இருக்காங்கன்ட்டு. வலியிலனா ஒன்றும் பண்ண தேவையில்லை. வி கேன் ஜஸ்ட் அட்வைஸ் தம் ஜென்ரல் மெஷர்ஸ் அண்ட் தென் லீவ் இட். பட் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வி கேன் கிவ் தம் சஜஷன்ஸ். அதனால் வந்து நம்ம வலி இருந்தால் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதாவது ரெகுலர் தேய்மானத்துக்கு. அதே முடக்குவாதம் அந்த மாதிரி ஒரு ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தினால அவங்களுக்கு தேய்மானம் வருதுன்னா கண்டிப்பாக வி ஹேவ் டு ட்ரீட் த ரூட் காஸ். இந்த மூட்டு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் ஒரு காலத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கும்போதே அதெல்லாம் ஒரு 40-50 வயசுக்கு மேலே வயசான வர பிரச்சனைகள் அப்படின்னு இருந்தது டாக்டர். பட் இப்போ அப்படிலாம் கிடையாது. ஒரு 25க்கு மேலேயே அந்த ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும் பொழுது பீப்புள் எவ்வளவு தூரத்துக்கு அவங்க மெஷர்ஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் நம்ம எல்லாமே சொல்கிறோம் இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது அவங்களே அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்ன தான் பண்ணுறது? ஸோ ஃபார்ச்சுனேட்லி கரெக்ட் மெஷர்ஸ் அவங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே டெக்னாலஜி தான் அவங்களுக்கு அவேர்னஸும் கொடுக்குது. ஸோ தெர் ஆர் மெனி திங்ஸ் விச் வி ஆர் டூயிங் இட் ராங். லாஸ்ட் ஒரு 10-15 வருஷமாக வந்து வி காட் கேரிட் அவே. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறிடுச்சு. அது வந்து இப்போ கொஞ்சம் செல்ஃப் அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மக்கள் வந்து இப்போது தே ரெடி டு லிசன். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி யூஸ்வலாக 60 வயசுக்கு மேலே ஒரு என் ஸ்டேஜ் தேய்மானம் பார்ப்போம் ஒரு 15-20 இயர்ஸ் பேக். இப்போ வந்து கண்டிப்பாக 45லேருந்தே பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ எங்களுக்கும் வந்து டெசிஷன் மேக்கிங்கில் வந்து ஒரு கஷ்டம் இருக்குது. அது இவ்வளோ சின்ன ஏஜில் நம்ம வந்து சர்ஜரி பண்ணணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ இஃப் தே ஆர் வெரி வெல் இன்ஃபார்ம் அபவுட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், என்ன பண்ணால் அவங்க வந்து மூட்டை அவங்க வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆக்டிவாக இருக்கணும். எல்லாருமே வந்து இப்போ அகைன் வி ஹவ் சேஞ்ச் டு டெஸ்க் ஜாப். ஸோ முன்னெல்லாம் வந்து எங்கள் தாத்தா இதெல்லாம் பண்ணார், எங்கள் பாட்டி இதெல்லாம் பண்ணாங்களான்னு கேட்பாங்க. பட் அவங்களும் ஆக்டிவாக இருந்தாங்க. அவங்களாம் வந்து நடந்துட்டு இருந்தாங்க, கிலோமீட்டர் கணக்காக நடப்பாங்க. எங்கள் தாத்தா வந்து ஹி யூஸ் டு வாக் ஃபார் 15 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் ஒரு ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம அதை பண்ண முடியாது. அப்போ நம்ம அதுக்காக நம்ம டைம் ஒதுக்கி நம்ம வந்து வாக்கிங் போடுறது. இன்னொன்று நான் பார்க்குறது வந்து இப்போ வாக்கிங்கிறதுனால ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்க மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ண மாட்டுறாங்க. ஸோ அதுவுமே வந்து இட் மே நாட் ஹெல்ப் தட். ஸோ வாக்கிங் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ ஒரு வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்து
ஒரு மசில் ஸ்ட்ரென்தனிங் வீட்லேயே வந்து தே கேன் டூ வித் வெயிட்ஸ். ஸோ அது அவங்கள ஆக்டிவாக வச்சுக்கும். இன்கேஸ் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகுறவங்க வந்து தே ஹேவ் டு டூ வார்ம் அப் அண்ட் கூல் டவுன். ஸோ ஏன்னா லிகமெண்ட்ஸ் அண்ட் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச்டாக இருக்கணும் பிஃபோர் தே கெட் இன் டு ஸ்போர்ட்ஸ் டு ப்ரிவெண்ட் எனி இன்ஜுரிஸ். சில ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி அவங்களோட கரியரே வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். அதனால் வந்து அவங்க அதை கொஞ்சம் கான்ஷியஸாக தே ஹேவ் டு டூ ரீஹாபிலிட்டேஷன் பிஃபோர் தி கேம்ஸ். ஸோ அண்ட் வெல் ஹைட்ரேஷன், தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணுன்றதை விட வந்து அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி குடிக்கணும். கரெக்ட் குவான்டிட்டின்னு கிடையாது. தண்ணி தாக இருக்கும்போது அதை இக்னோர் பண்ணாமல் அவங்க தண்ணி குடிக்கணும். அண்ட் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் டெஃபினட்டாக இட் இஸ் டெட்ரிமெண்டல் ஃபார் ஜாயின்ட்ஸ் லைக் எனி அதர் பார்ட். அது ரெண்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் பெட்டர். ஃபுட் வந்து நமக்கு இன்னும் கிளாரிட்டி இல்லை எந்த அளவுக்கு அது மூட்டை பாதிக்குதுன்னு. பட் ஜென்ரலாக ஒரு தேய்மானது இன்ஃப்ளமேஷன், அதாவது ரணம் சொல்லுவோம். அந்த ரணம் வந்து கண்டிப்பாக இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் அவர் இம்ப்ராப்பர் டயட். ஸோ டயட்டை நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீம் பண்ணோம் கரெக்டான டைம் அண்ட் அவாய்டிங் ஃபாஸ்ட் ஃபுட். டெஃபினட்டாக இட் வில் ஹெல்ப் தெம். ஓகே, இன்னும் அனதர் பாயிண்ட்ல சொல்லலாம் டாக்டர். இப்போ இந்த அவேர்னஸ் அதிகமாக வந்துருச்சு, எல்லா டெக்னாலஜி சொல்லி கொடுக்குது அப்படின்றீங்களே, எந்தெந்த விஷயத்தை தப்பாக பண்ணுறாங்க? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன எக்ஸாம்பிள், ரன்னிங் ஜாகிங் பண்ணால் தான் வந்து அவங்க வெயிட்டை குறைக்க முடியும், ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும்னு நினச்சிட்டு வயதானவங்க, அதாவது நான் எல்லாரும் வயதானவங்கன்னு சொல்ல மாட்டேன், வயதானது தப்பான வார்த்தை, அவங்களால முடியாத விஷயத்தை அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு பெஸ்ட் வாக்கிங் பண்ணாலே வந்து இஃப் தே நாட் ஏபிள் டு ஜாக் அண்ட் ரன் தே டோன்ட் ஹேவ் டு டூ தட். அவங்க ஒரு பிரிஸ்க் வாக்கிங் பண்ணாலே வந்து ஈக்குவல் எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு ஜாயின்ட்ஸ் கொடுக்கும். அண்ட் ட்ரெட்மில்ல ஜென்ரலாக ஓடுறது வந்து இஃப் தே ஆர் ஹேவிங் பெயின் இந்த நீ, அது ரொம்ப காமனாக நான் பார்க்குறோம். அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு சாஃப்ட் சர்ஃபேஸில் லான் அந்த கிராஸ் அந்த சர்ஃபேஸில் ஓடினாங்கன்னா வந்து அந்த ஜாயிண்ட்டு ப்ரொடெக்டிவாக இருக்கும். ஏன்னா ஷாக் அப்சார்ப்ஷன், கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்டிவாக இருக்கும். அண்ட் மக்கள் வந்து அகைன் மசில் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நான் வந்து அவாய்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். அது கொஞ்சம் அவங்க பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணாலே நம்ம முடிஞ்ச அளவுக்கு சர்ஜரிஸை வந்து அவாய்ட் பண்ணலாமா டாக்டர்? சர்ஜரி அவாய்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் டெஃபினட்டாக வந்து அவங்க ஜாயிண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா எஸ் இன்வெரியபிளி உங்கள் ஆன்சர் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எங்களோட எல்லாமே கனெக்டிங் பாயிண்ட். கண்டிப்பாக. ஸோ இன்சூரன்ஸ் வந்து எண்ட் ஸ்டேஜ் ஆர்த்ரைட்டிஸ் கம்மியாகும். அவங்க வலி இல்லாமல் பார்த்துக்கலாம். எண்ட் ஸ்டேஜ் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க கூட ஆக்டிவாக இருந்தாங்கன்னா தே கேன் ஈவன் ப்ரிவென்ட் சர்ஜரி. ஸோ எண்ட் ஸ்டேஜ் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது மூட்டும் எலும்பு ஒராயிரத்தினால உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து அவங்க வேலையை எல்லாமே பார்த்துக்க முடியுது, அவங்க ஆசைப்படுறது எல்லாமே பார்த்துக்க முடியுது அப்படின்னா விச் இஸ் பாசிபிள். நிறைய பேஷண்ட் நாங்கள் பார்க்குறோம் எண்ட் ஸ்டேஜாக இருந்தாலுமே அவங்க ஆக்டிவாக இருக்கிறாங்கன்னா நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. ஓகே, ஸோ டெஃபினெட்லி தே கேன் ப்ரிவென்ட் அ சர்ஜரி பை பீயிங் ஹெல்தி அண்ட் ஆக்டிவ். ஓகே டாக்டர், ஆக்சுவலாக இந்த கான்வர்சேஷனில் வந்து மூட்டு மாற்று சிகிச்சை அப்படின்னு பேரை கேட்கும்பொழுது பயந்தோம், எடுத்து வேறு ஏதோ புதுசாக வைக்க போகிறாங்க அப்படின்ட்டு. பட் அது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ரொசீஜர் கிடையாது. நம்மளோட லைஃப் ஸ்டைலே வந்து அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டேக்அவே வந்து எனக்கு மட்டும் இல்லை பார்க்குறவங்களுக்கும் கிடச்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் நம்ம எல்லாத்துக்குமே இந்த கோர் வேல்யூலேருந்து ஆரம்பிக்கணும்ல டாக்டர். ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஒரு டிசிப்ளினான ஒரு லைஃப் இருக்கும் பொழுதே நிறைய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணலாம். அது லைஃப்லையும் சரி ஹெல்த்லையும் சரி அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.